இந்த படத்தோட ஹீரோயின் எப்ப கடைக்கு போனாலும் அங்க இருக்கிற கேஷியரை ஏமாத்தி ஜாலியா ஐஸ்கிரீம் வாங்கி ஃப்ரீயாவே சாப்பிட்டுட்டு வந்துருவா. இப்ப அவ வீட்டுக்கு வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் காலையில பார்த்தா ரெஸ்ட் ரூம் போறா. அப்ப கீழே டாய்லெட்ட பார்த்துட்டு பயந்து போயிடுறா. ஏன்னா இவ ஒரு ஆம்பளையா மாறிட்டா. இதை இவளாலேயே நம்ப முடியல. கண்ணாடியில போயிட்டு செக் பண்ணிட்டு ஐயோ எப்படிடா இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் மயக்கமே வந்துருது. இப்படியே வீட்டுக்குள்ள அவ இருக்க முடியாது. அதனால அவளோட ஜன்னல் வழியா அவ வந்து அப்படியே வெளியில வந்து அவங்க அப்பா ரூமுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸஸ போட்டுக்கிட்டு வெளியில வரா. அப்படி வெளியில வரும்போது இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட பாக்குறா. ஏய் நான் தாண்டி அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பார்த்தா, அவ இருந்துட்டு இவனோட மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறா. உடனே இந்த மாதிரி பையன் கெட்டப்ல வந்துட்டு நான் தான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா யாரு தான் நம்புவா? அதனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவளும் வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அதுக்கப்புறமா தான் உண்மையிலே நீதானா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இவளோட உடம்புல இருக்கிற தேவையில்லாத முடி இதெல்லாம் ஷேவ் பண்ணி அவ எடுத்துட்டு இருக்கறா. அப்புறம் அவ வழக்கமா போற அந்த கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த கேஷியரை ஏமாத்திட்டு வரலான்னு பார்த்தா, அவன் இருந்துட்டு டேய் என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள ஒரே பிடிதான். எப்படி இவன் ஆம்பளையா மாறினா இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி.